பால் கறக்கும் போது மாட்டோட மடியில வந்து அடைப்பு இருந்தாலோ, அதே மாதிரி பால் கறக்கும் போது மாடு வந்து வலியில வந்து தாங்க முடியாம எட்டி உதைச்சாலோ இந்த பிரச்சனைகள் வந்து பல விவசாயிகள் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. சோ அது எதனால அப்படிங்கறத பத்தியும் அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மாடுகளுக்கு பால் கறக்கிறதுல சில முறைகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து முழுமையா கறக்கிறது, அதாவது மாட்டோட மடியை வந்து நல்லா இழுத்து பிடிச்சு முழுமையா கறப்பாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா லைட்டா பீச்சு விடுவாங்க, அதாவது மாட்டோட மடியை பிடிச்சு லைட்டா பீச்சு விடுறது. மூணாவது பாத்தீங்கன்னா காம்பை மடிச்சு அதுக்கப்புறம் பீச்சுவாங்க. சோ இந்த இரண்டு முறைகள், ஃபர்ஸ்ட் இரண்டு முறைகள்ல எந்த பிரச்சனையுமே மாட்டுக்கு ஏற்படாதுங்க. ஆனா இந்த மூணாவது முறையான மடியை மடக்கி பிடிச்சு பால் கறக்கிறது மூலமா மாட்டோட மடியில பாத்தீங்கன்னா உள்காயம் ஏற்பட்டுருங்க. இந்த உள்காயம் தான் நாளடைவுல மாட்டுக்கு வந்து மிகப்பெரிய வலியை கொடுக்கும், அதே மாதிரி அடைப்பு ஏற்படும். இதற்கு என்ன உடனடி மற்றும் நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய மாடு வந்து பால் கறக்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே வந்து நீங்க காலதாமதமாகாம மருத்துவரை வந்து அணுகி ஆலோசனை பெறணும். அதே மாதிரி மருத்துவரோட ஆலோசனை படிதான் உங்க மாட்டுக்கு வந்து மற்ற சிகிச்சைகளும் நீங்க கொடுக்கணுங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல பாத்தீங்க, எதிர்காலத்துல வந்து மாடு வந்து பால் கறக்கும் போது மிகுந்த கவனமா கறக்கணும். இந்த மாதிரி பழைய பிரச்சனைகள் ஏற்படாம மருத்துவர் சொல்ற அறிவுரையை கேட்டுதான் உங்க மாட்டை வந்து மிக கவனமா நீங்க கையாளணும். இதே மாதிரி மாடு ஆரோக்கியத்தை பத்தின பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாட்டு தீவனம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்ரீ வேலன் பசுமை மாட்டு தீவனத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்து